ஹர்ஷகுட்டியோட 7th மந்த்தில் ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான். அவனை ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டேன். அப்புறம் ரித்வாக்கு ஸ்நாக்ஸ் வச்சுட்டு நானும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சம் கிச்சன் வேலை தான் இருந்துச்சு. ஐஸ்வர்யம் ஆயில்ஸ் அண்ட் கீ இதுதான் வந்துட்டு நான் ரொம்ப இயர்ஸாகவே யூஸ் பண்ணுறேன். இது ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க, இவங்களோட குவாலிட்டி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் வீடியோவில் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணேன். இது அமேசான்லேயுமே அவைலபிளாக இருக்குது, அவங்க சைட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. ஓகே, அப்புறம் மாவெல்லாம் அன்றைக்கி தான் ஆட்டினேன்னா அதெல்லாம் கலந்து வச்சுட்டு நானும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நிறைய தண்ணி வந்து பிடிச்சி வச்சுருவோம். அப்பப்போ எடுத்து குடிக்கணும்னா கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஹர்ஷகுட்டி கொஞ்சம் நெய்னு அழுதுட்டு இருந்தான். பார்த்தா சார் ஜாலியாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு, விளையாட ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே இனி தூங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டேன். சார் நல்லா விளையாடுற மூடில் தான் இருந்தார். ரித்வா வந்து இப்போ கொஞ்சம் ஹர்ஷகுட்டி தூக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ரவுண்டு போயிட்டு வருவான், கேர்ஃபுல்லாக தான் தூக்குறான்னு நானும் பார்த்துப்பேன். ரித்வாக்கு அவனை கொஞ்சம் செம்மையாக கொஞ்சம் ஜூஸ் புழிஞ்சிருவான். அதுலேயே ஹர்ஷகுட்டி வந்து கடுப்பாயிருவான். அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா, ஸோ நாங்கள் கீழே போல ரித்வா மட்டும் போயிட்டு ஓட்டிகிட்டு வந்தான் சைக்கிளை. இந்த 1 minute vlog பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நான் ஆர்த்தி, மறுபடியும் நாளைக்கு சந்திக்கிறேன்.